வணக்கம் நண்பர்களே. நியூ டாக்ஸ் ரெஜிமில் டாக்ஸ் சேவ் பண்ண முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் முறையாக 2020 நியூ டாக்ஸ் ரெஜிம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறமா 2023 பட்ஜெட்டில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த டாக்ஸ் ரேட்டை வந்து கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ஸ்லாப்ஸை ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணி கூட நியூ டாக்ஸ் ரெஜிமில் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க, நியூ டாக்ஸ் ரெஜிமில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம நேற்று கூட ஒரு போல் போட்டிருந்தோம். அதில் கூட நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. நியூ டாக்ஸ் ரெஜிம்லையும் கூட நீங்கள் வந்து வருமான வரி சேமிக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. இந்த வீடியோ வந்து சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். அடுத்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு இன்னும் ஒரு சில வழிகள் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? சரி, அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது இபிஎஃப். இதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டோடய நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நபருடைய கிராஸ் சேலரி வந்து 10 லட்சம் ரூபான்னு வச்சுப்போமே. அவருடைய பேசிக் வந்து 5 லட்சம் ரூபாய், மற்ற காம்பனன்ஸ் இன்னும் 5 லட்சம் ரூபாய். இப்போ இவர் வந்து இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஆப்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்க, அந்த அவர் வேலை செய்கிற நிறுவனத்தில் 12% டிடக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க 2 டிடக்ஷன் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அது வந்து 12% ஆஃப் பேசிக். இன்னொன்று அதுக்கு ஈக்குவலாக எம்ப்ளாயரும் வந்து 12% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதான் வந்து எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 12% நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து 60,000 ரூபாய், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் வந்து 60,000 ரூபாய். இப்போ டாக்ஸ் ரெஜிம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து செக்ஷன் 80C கீழே உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை டாக்ஸ் டிடக்ஷன் பெற முடியும். ஆனால் நியூ டாக்ஸ் ரெஜிமில் இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் எந்த டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் இப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு வருவோமே, இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்லையும் நாட் டாக்ஸபிள், நியூ டாக்ஸ் ரெஜிம்லையும் நாட் டாக்ஸபிள். என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து இந்த நபருடைய டாக்ஸபிள் இன்கம்குள்ளார வராது, ஆனால் அவருடைய சிடிசிக்கு உள்ள வரும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த நபருடைய கிராஸ் சேலரி 10 லட்சமா இருந்தாலும் இவருடைய சிடிசி 10 லட்சம் கூட்டல் 60,000, அதாவது காஸ்ட் ஆஃப் தி கம்பெனி 10,60,000 ரூபாய். இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா சார்? இருக்கு. அது என்னன்றதை அடுத்த எடுத்துக்காட்டுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், என்பிஎஸ். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஒன்று உண்டு, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஒன்று உண்டு. ஆனால் வந்து அப் டு 10% தான். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 10%, 5 லட்சம் ரூபா பேசிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 50,000, 50,000. இதுவும் ஓல்ட் ரெஜிமில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது 80Cக்கு கீழேயும் 80CCD1Bக்கு கீழேயும் வந்து டாக்ஸபிள் கிடையாது. இது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். ஆனால் நியூ டாக்ஸ் ரெஜிமில் இது வந்து டாக்ஸபிள். இப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓல்ட் ரெஜிமாக இருந்தாலும் சரி, நியூ ரெஜிமாக இருந்தாலும் சரி, இது வந்து டாக்ஸ் டிடக்டபிள். அதாவது இதில் உங்களுக்கு வரி வராது. எந்த செக்ஷனுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, செக்ஷன் 80CCD2க்கு கீழே. சரி, இப்போ இது ரெண்டுக்கும் வந்து அன்லிமிட்டெட் டாக்ஸ் டிடக்ஷன் கிடையாதுங்க. இதுக்கு வந்து ஒரு சில லிமிட்ஸ் உண்டு. என்ன லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் ப்ளஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ், அதோட சூப்பர் ஆனுவேஷன் கான்ட்ரிபியூஷன் சேர்த்து ஒரு வருடத்தில் 7.5 லட்சம் வரையும் இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா இதுலேயும் வந்து டாக்ஸ் டிடக்ட் செய்யப்படும். சரிங்களா? இப்போ இந்த 2 எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆன் ஹோம் லோன். இது எல்லாருக்கும் கிடையாது. இதுலேயும் ஒரு சில கண்டிஷன் இருக்குது. இப்போ ஹோம் லோன் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா, அதை நீங்கள் ரீபே பண்ணும்போது அந்த இஎம்ஐயில் 2 பகுதி இருக்குங்க. ஒன்று வந்து பிரின்சிபல் பேமெண்ட், இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட்னா வட்டி, பிரின்சிபல்னா முதல். இப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பிரின்சிபல் பேமெண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து டிடக்ஷன் உண்டு. எவ்வளவு? செக்ஷன் 80Cக்கு கீழே 1.5 லட்சம் ரூபாய் வரை. நியூ டாக்ஸ் ரெஜிமில் இதுக்கு உண்டான டாக்ஸ் பெனிஃபிட் பிரின்சிபல் பேமெண்ட்டில் கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, நீங்கள் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும், இல்லை அதை வாடகைக்கு விட்டிருந்தாலும், இல்லை அது வேக்கண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் வந்து டாக்ஸ் டிடக்ஷன் உண்டு. ஆனால் நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுத்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் அதே வீட்டில் தங்கியிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த விதமான டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் அதே நீங்கள் வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டல் இன்கம்லேருந்து உங்களுக்கு வரி விலக்கு உண்டு. எதனால? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னால. இதை நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இப்போ வந்து ஒரு நபர் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு ஹோம் லோன் வாங்கியிருக்காரு. இவருக்கு வந்து 10% ஒரு சிம்பிளிசிட்டிக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போது இவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து மாதம் ஒரு 30,000 ரூபா வந்து வாடகை வருதுன்னு வச்சுப்போமே. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து மொத்தமாக ஒரு வருடத்துக்கு எவ்வளோ ரெண்ட் வருது? ஸோ 30,000 பெருக்கல் 12 மாதம், ஸோ 3,60,000 ரூபாய். வருஷத்துக்கு முனிசிபல் டேக்ஸ் வந்து ஒரு 20,000 ரூபா போக மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட் ஆனுவல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து 3,40,000 ரூபாய். அதாவது மொத்தம் வரக்கூடிய ரெண்ட்டு மைனஸ் முனிசிபல் டேக்ஸ். சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் ரூல் படி 30% டிடக்ட் பண்ணிக்க முடியும். எதுக்குன்னாக்கா இந்த மெயின்டெனன்ஸு அப்புறம் மற்ற வேலைகள் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து டிடக்ட் பண்ணிக்க முடியும். இந்த 30% 3,40,000 30% பார்த்தீங்கன்னாக்கா 1,02,000 ரூபாய் டிடக்ட் பண்ணிட்டா நெட் ஆனுவல் வேல்யூன்னு வந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோனையும் வந்து கழிச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? 2 லட்சம் ரூபாய். இதையும் கழிச்சாக்க உங்களுக்கு நெட்டாக எவ்வளவு தொகை வருது? 38,000 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து இந்த தொகைக்கு வந்து வருமான வரி கட்டினால் போதுமானது. சரிங்களா? ஒருவேளை இந்த ஹோம் லோனே இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இந்த 2,38,000 ரூபாய்க்கு வந்து வரி கட்டணும். சரிங்களா? நியூ டாக்ஸ் ரெஜிமில். இப்போ நீங்கள் ஹோம் லோன் இருக்கிறதுனால இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கழிச்சுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வாடகை ரொம்ப கம்மியாக வருது, உதாரணத்துக்கு 15,000 தான் வருது. சரிங்களா? அப்படின்னாக்க இந்த தொகை வந்து உங்களுக்கு லாஸாக இருக்குமே சார், அப்போ வந்து மற்ற இன்கமோட நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படின்னா இல்லைங்க, அது நடக்காது. இதில் வந்து உங்களுக்கு நில் ஆனுவல் வேல்யூ உங்களால் கிளைம் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டல் இன்கம்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சாக்க உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவில் நீங்கள் வந்து வரி கட்டலாம். இல்லைன்னாக்க ஜீரோ இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் இந்த ரெண்டல் இன்கமில் வந்து நீங்கள் கட்ட முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து மற்ற இன்கமோட நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமில் செட் ஆஃப் பண்ண முடியாது. இன்னொன்று, இது வந்து மொத்தத்துக்கு 2 வீடு வரையும் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இதை கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வேறு என்னென்ன டிடக்ஷன்ஸ் வந்து இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமில் வந்து அவைலபிளாக இருக்குது சார்? ஒன்று வந்து கிராஜுவிட்டி அண்டர் செக்ஷன் 1010. இது வந்து 20 லட்சம் ரூபாய் வரை டாக்ஸ் டிடக்ஷன் உண்டு. அடுத்து லீவ் என்கேஷ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு செக்ஷன் 1010AA கீழே வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. இதுக்கு லிமிட் வந்து 25 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயர், ஃபியூவல், டிரைவர் சேலரி, இன்டர்நெட், அப்புறம் புக்ஸு, இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் பொறுத்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக உங்களுடைய சிடிசியில் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நீங்கள் அதுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். இதுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயர்கிட்ட ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். இதோடைய டிடக்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணணும்னாக்க உங்களுடைய HR டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் பேசலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க நியூ டாக்ஸ் ரெஜிமில் டாக்ஸ் சேமிக்கக்கூடிய ஒரு சில வழிகள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதனால வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய சேவிங்ஸ் கேட்டார் போல் உங்களுக்கு ஒரு சில நேரம் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பெட்டராக இருக்கும், நியூ டாக்ஸ் ரெஜிம் பெட்டராக இருக்கும். இதை பற்றிய டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் நண்பர்கள்ட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுடைய உறவினர்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.